إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவின் நேரத்தில் நாம் விளக்கம் பெறுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை வசனம் அந்நிசா அத்தியாயத்தினுடைய 174வது வசனம். யா அய்யுஹன்னாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா. இதுதான் இன்றைய ஜும்மாவில் நாம் விளக்கம் பெறுவதற்காக தேர்வு செய்திருக்கக்கூடிய திருமறை வசனம். இந்த வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கு ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றது. யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான சான்று வந்துள்ளது, தக்க சான்று வந்துள்ளது. வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களிடம் தெளிவான ஒளியையும் நாம் அருளியுள்ளோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனை பற்றி மனித குலத்திற்கு விளக்கம் அளிப்பதற்காக இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கின்றான். இதுபோல மற்றொரு வசனத்தையும் நாம் இன்றைய ஜும்மாவிலே விளக்கத்திற்காக எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இந்த விளக்கத்திற்கு செல்வதற்கு முன்பு சில முக்கியமான தகவல்களை நாம் மனதில் வைத்து கொண்டோமே என்று சொன்னால் இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டிய தாக்கம் குறித்து நாம் தெளிவு பெற்று கொள்ள முடியும். இன்றைய மனித குலத்தினுடைய வாழ்க்கை மிகவும் சீர்கெட்ட நிலையில் இருப்பதை யாரும் மறுப்பதற்கே இல்லை. முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட, அல்லாஹ்வை நம்பியவர்கள் கூட இன்றைய தினம் இதற்கு விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய மனதில் எதை விரும்புகிறார்களோ, எண்ணுகிறார்களோ, எதை அவர்கள் உள்ளத்தில் தெளிவு என்று நினைக்கிறார்களோ அதையே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக முறையாக மாற்றிக்கொண்டு தாங்கள் எதிலே நிலைத்திருக்கிறோமோ அதிலே கடைசி வரை நிலைத்திருக்க வேண்டும் என்று பிடிவாத குணத்தோடு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், தாங்கள் சீர்பட்டு கொள்ள வேண்டும், தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் வாழக்கூடிய மக்கள் இன்றைக்கு அதிகமாக காண கிடைக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இது போன்ற ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். முஸ்லீம்கள் கூட இதில் விதிவிலக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூரில் நடந்த அந்த வரதட்சணை காரணத்திற்காக ஹப்சா என்ற பெண் தற்கொலை செய்திருக்கிறாளே, அவளுடைய அந்த தற்கொலைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அவளுடைய தற்கொலைக்கு பிறகு நாம் பெற வேண்டிய படிப்பினை என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால், ஒரு பெண் இன்னொருவரை, ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்கிறார். உலகத்தில் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நியதி என்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்வதுதான் அவனுடைய வாழ்க்கை பரிபூரணம் ஆவதற்கான அடையாளம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒருவன் தன்னை பரிபூரணப்படுத்தி கொள்ளக்கூடிய திருமணத்தை மேற்கொள்கிறான் என்று சொன்னால் அதில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காக, அவனுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுக்காக, யார் மூலமாக இன்பம் யார் மூலமாக பலன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுற அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவனுக்கு பெண்ணைக்கு பணத்தை செலவு செய்து திருமணம் முடி என்று சொல்லி இருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு நாம் நிலைமையை பார்க்கிறோம். வரதட்சணை என்ற பெயரிலே பெண்ணிடம் கேட்டு சித்திரவதை செய்து அந்த பெண் அந்த சித்திரவதையினுடைய தொல்லை தாங்க முடியாமல் தன்னை மாய்த்து கொண்டாள், அவள் தற்கொலை செய்து கொண்டாள். அவள் குறித்து நாம் என்ன படிப்பினை பெறவிருக்கின்றோம், இந்த சமுதாயம் என்ன படிப்பினை பெறவிருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலைக்கு காரணம் என்ன? இந்த நிலை அங்கேயோடு முடிந்து விடக்கூடியதா, இல்லை இது காட்டுத்தீ போல் பரவி மனித சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியதா என்றெல்லாம் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய நிலை எவ்வாறு இருக்கிறதுன்னு சொன்னால், மிகப்பெரிய இருள் நிறைந்த சூழலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை சுற்றி ஏராளமான நெருக்கடிகள். நம்முடைய தலைமுறையே
தாக்கு பிடிக்குமோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு, நம்முடைய அடுத்த தலைமுறை குறித்து கவலையடைய வேண்டிய அளவிற்கு அல்லாஹ்வை விட்டு ஒதுங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு ஒதுங்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய மறுமையை மறக்கக்கூடிய மக்களாக ஏராளமானவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த மஸ்ஜித்தை தாண்டி இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். இதுபோல தொழுகைகளுக்கு மஸ்ஜித்துக்கு வருகிறோம். சில நேரங்களில் நம்முடைய சகாக்களோடு அமர்கிறோம், சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தாரோடு செலவிடுகிறோம். இது போன்ற சில சொற்பமான நேரத்தை தவிர நம்முடைய பெரும்பாலான நேரம் நாம் கழிக்கக்கூடிய இடத்தை, அதை சுற்றி நடக்கக்கூடிய சூழலை, அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் நிறைந்த வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோமே என்று சொன்னால், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்கள் நாம் கண்டும் காணாமல் கடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதுவெல்லாம் நம்மை ஏதோ ஒரு விதத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்திலே அதனுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் ஊடுருவத்தான் போகிறது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன் என்று சொன்னால், மனிதன் என்பவன் அதிகமானதற்கு அடிமைப்படக்கூடியவனாக இருக்கின்றான். ஒரு செல்போனில் இன்றைக்கு ஒரு புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது. அதில் அதிகமான அளவிற்கு தீமைதான் மலிந்திருக்கிறது. அதில் அதிகமான அளவிற்கு நன்மையை பார்க்கவே முடியவில்லை. இருக்கிறது என்று சொன்னால் கூட எங்காவது ஓரங்களில் தான் இருக்கிறதே ஒழிய அதனுடைய மையம் எப்படி இருக்கிறது? முழுமையாக தீமையில் தான் இருக்கிறது. அதிலே மனிதன் சாயக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா? காரணம் என்ன? அதிகமானது அவனை கவரக்கூடியதாக இருக்கிறது, குறைவானதே அழகானது இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டோமே என்று சொன்னால், இதை நாம் ஏற்றுக்கொண்டோமே என்று சொன்னால், நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறையும் எதை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற முடிவை எடுப்பதற்கு உதவியாக இருக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நிலை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் இருந்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நிலை, இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அத்தாட்சி, இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை வைத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்பதற்கான உதாரணம் புரிந்து கொள்ள முடியும். மில்லத்தை இப்ராஹிம் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிம் எந்த மார்க்கத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தினாரோ அப்படிப்பட்ட மார்க்கம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒருவராக அவர் இருந்தார். ஆனால் அவர் தன்னுடைய அடுத்த தலைமுறை பற்றி கவலைப்பட்டார். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து, எனக்கு பின்பு நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று வினா எழுப்பிய நிலையில் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்கின்ற சான்றை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நாமும் நம்முடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான வாழ்வியல் நெறியையும் எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றோம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு வேண்டாம் என்பதை முதலில் அடிமனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை நாம் அணுகவிருக்கின்றோம். அந்நிசா அத்தியாயத்தினுடைய 174வது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஹத்ஜா அக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தக்க சான்று வந்திருக்கிறது. வ அன்சல்னா இலைக்கும் நூரம் முபீனா, உங்களுக்கு உங்கள் தெளிவான ஒளியையும் நாம் அருளி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை பற்றி அல்லாஹ் விவரிக்கக்கூடிய அற்புதமான வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால், ஏராளமான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை நூர் என்று சொல்லி காட்டுவான். குர்ஆன் என்று சொன்னாலே அது நூர் என்ற வார்த்தையால் குர்ஆனில் ஏராளமான இடங்களில் அருளப்பட்டிருக்கிறது. நூர் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனுக்கு மட்டும் சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா 33 அஹ்ஸாஃப் அத்தியாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வுடைய விருப்பப்படி அவனை நோக்கி நீ அழைக்கக்கூடியவராக நான் உன்னை அனுப்பியுள்ளேன். அவ்வளவு மட்டும் அல்லாஹ் நிறுத்திக்கல, சிராஜம் முனீரா, ஒளி விளக்காகவும் நாம் உம்மை அனுப்பி இருக்கின்றோம் என்று நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எப்படி அனுப்பி இருக்கின்றான்? சிராஜம் முனீரா. சிராஜ் என்ற ஒரு தனி சொல்லே பிரகாசத்தை குறிக்கக்கூடிய சொல். சிராஜ்னா என்ன? சூரியனைத்தான் சிராஜ் என்று சொல்லுவாங்க. சிராஜின் பேர் வச்சிருக்கிறாங்களே, அந்த சிராஜுடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சூரியன். சூரியன் பிரகாசமானது. முனீரா,
அடுத்து அல்லாஹ் தாலா ஒளியையும் சேர்த்து சொல்கிறான். ஏற்கனவே ஒளி மிகுந்த சூரியனை அல்லாஹ் சொல்லிவிட்டு நபிகள் நாயகத்தை பற்றி வர்ணிக்கும் போது சிராஜம் முனீரா, ஒளி வீசக்கூடிய விளக்காக நாம் உம்மை அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய வேதம் நூறாக குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒளி விளக்கு என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்நூர் அத்தியாயத்தினுடைய மையம், அந்நூர் 24வது சூறாவினுடைய மைய பகுதியை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுவான், தன்னை பற்றிய உதாரணத்தை சொல்லுவான். நமக்கு புரிய வைப்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியாக இருக்கின்றான். நூருஹு ஸமாவாத்து வல் அர்ஸ், வானங்கள் பூமி இவை அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா எப்படி இருக்கின்றான்? நூர் அல்லாஹ், அல்லாஹ்வே நூறாக இருக்கின்றான், அல்லாஹ்வே ஒளியாக இருக்கின்றான். அவனுடைய ஒளிக்கு ஓமை என்ன? அது ஒரு மாடம். அந்த மாடத்தில் ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கு ஜைத்தூன் எண்ணெயால் எரிக்கப்படுகிறது. அந்த ஜைத்தூன் கிழக்கு திசையை சேர்ந்ததும் இல்லை, மேற்கு திசையை சேர்ந்ததும் இல்லை. அந்த விளக்கு, அந்த நெருப்பில் எண்ணெய் பொடாவிட்டாலும் அந்த அந்த எண்ணெயே பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய கண்ணாடி நட்சத்திரம் போல் மின்னுகிறது என்று அல்லாஹ் தன்னை பற்றிய உதாரணத்தை சொல்லும் போது ஒளிக்கு மேல் ஒளியாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை கொண்டு மனிதர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே நூர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஒளி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அல்லாஹும் ஒளியாகத்தான் இருக்கிறான். அல்லாஹுடைய தூதரும் ஒளி விளக்காக தான் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுடைய வேதமும் ஒளியாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, அல்லாஹுடைய கயிறை அனைவரும் பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹுடைய கயிறு என்று அல்லாஹ் அங்கே சொல்லக்கூடிய அந்த கயிறு எது என்று சொன்னால் அல்லாஹுடைய வார்த்தைகளைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆனைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் யார் மூலமாக இறக்கி அருளப்பட்டது? ஜிப்ரைல் என்ற வானவர் அல்லாஹுடைய தூதருக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்த செய்திகள் தான் குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள்? வானவர்களுடைய படைப்பு எதனால்? மனிதர்கள் மண்ணால் படைக்கப்பட்டார்கள், ஜின்கள் நெருப்பு பிழம்பால் படைக்கப்பட்டார்கள், வானவர்கள் இதில் படைக்கப்பட்டார்கள், ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் என்னும் ஒளியிடமிருந்து வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்கள் மூலமாக மண்ணில் நபியாக முஹம்மதாக இருந்தவரை ஒளி விளக்காக ஆக்கி குர்ஆன் என்னும் நூரை அல்லாஹ் கொடுத்து மனித குலத்திற்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒன்றாக குர்ஆனை ஆக்கி இருக்கிறானே. இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கரங்களில் இருந்து வந்திருக்கிறது, அல்லாஹுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆனை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய மற்றொரு வசனம், இந்த குர்ஆன் எங்கிருந்து இறக்கப்படுகிறது என்று அந்த மக்கள் விமர்சிக்கும் போது, காஃபிர்கள் விமர்சிக்கும் போது, இது ஷைத்தான் தான் இவருக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று சொல்லி ரசூலுல்லாவை கேலி கிண்டல் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற ஏட்டிலிருந்து இறக்கக்கூடியது. தூய்மையானவர்கள் தவிர யாரும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் ஏட்டை தொட முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ கிட்டத்தட்ட குர்ஆன் என்பது என்ன தெரியுமா? குர்ஆனை பற்றி நம்முடைய பிம்பம் வேறாக இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ்வின் பார்வையில் குர்ஆன் என்பது என்ன? அது மனிதனுக்கு, மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளுக்கு, அவன் வாழ தெரியாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வெளிச்சம் பாய்ச்சக்கூடிய, ஒளி வழிகாட்டக்கூடிய, ஒளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூர், அது ஒரு விளக்கு, அது அலங்கரிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு திருமண மஜ்லிஸ்களில் குர்ஆனை முன்னிலையில் வைத்துக்கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே வஅத்துன் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹலா என்று ஒளி வீசக்கூடிய வசனத்தை இறக்கி இருக்கின்றான். பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடையை கொடுத்து திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த விளக்கை கையில் வைத்துக்கொண்டு, விளக்கை முன்னாடி வைத்துக்கொண்டு இருளில் மூழ்கக்கூடிய மக்கள் வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா, மஹர் தொகை எவ்வளோன்னு எழுதன்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் குடும்பத்தாரெலாம் அப்புறம் பேசிக்கிறோம், முதல்ல நிக்காவை முடிங்க அஜரத்துன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வசனங்களை கேலி கிண்டலுக்குரியதாக ஆக்கினார்களே. சும்மா விடுவான் அல்லாஹ் தாலா? எப்பேற்பட்ட கேள்வி அல்லாஹ் எழுப்புகிறான், அடுத்து கேட்கிறான். வல் ஃபஜ்ர், வைகரையின் மீது சத்தியமாக
வலையாலின் அஷிர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல்வத்ர் இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, வல்லைலி இதா யஸ்ர் கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக, ஹல்ஃபி ஸாலிக ஹஸமுல் லிதி ஹிஜ்ர் இதில் போதிய சான்று உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? இந்த அல்லாஹ் குர்ஆனை இறக்கிவிட்டு அந்த குர்ஆனை பார்த்து மக்கள் தங்களை மாற்றிக்கொள்ள முன் வராத நிலையில் வினா எழுப்பக்கூடிய வசனம் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஃபஜ்ர் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப வசனங்கள். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய இந்த சமுதாயத்தினுடைய பின்னடைவுக்கு, சமுதாயத்தினுடைய நஷ்டத்திற்கு, சமுதாயம் இன்று கேவலப்பட்டு நிற்கக்கூடியத அந்த நிலைக்கு என்ன காரணம்? குர்ஆனை கைவிட்டுட்டோம், குர்ஆனை எடுக்கலை, குர்ஆன் நம் மனதோடு நாம் தாங்கலை, குர்ஆனை விருப்பத்திற்குரிய ஒன்றாக ஆக்கலை, நம்முடைய வாழ்க்கை இருளுக்கு ஒளி காட்டக்கூடிய ஒன்றாக மாற்றலை. நமக்கு குர்ஆன் என்றால் என்ன? பசங்க அரபி படிப்பதற்கு, மக்தபு படிப்பதற்கு. குர்ஆன் என்றால் என்ன? இறந்தவர்கள் வீட்டில் ஓதுவதற்கு. குர்ஆன் என்றால் என்ன? ரமலானிலே ஹாஃபிஸ் நமக்கு தொழுவிப்பதற்கு. குர்ஆன் என்றால் என்ன? 5 வக்து இமாமத்து செய்வதற்கு. குர்ஆன் என்றால் என்ன? நாம் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுவதற்கு சில வசனங்களாக. அதற்குத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி இருப்பானே என்று சொன்னால், எதற்கு ஒரு மனிதரை உழுக்கு என்று உலுக்கி இருக்க வேண்டும்? 23 ஆண்டு காலம் எதிரிகள் புடைசூழ தன்னந்தனியாக ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையே பணயம் வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகத்தை தன்னுடைய குர்ஆன் மூலம் வலுப்படுத்தி அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பாக ஆக்கினானே. நம்ம போய் இன்னைக்கு ஒருத்தருக்கு தாவா பண்ணுவோம், அவன் நம்ம பேச்சை கேட்கல, அடுத்த நாள் நம்ம போகாமல் இருந்துடலாம். இன்னொருத்தரை போய் தேர்வு செஞ்சுக்கலாம், அவனும் கேட்கல, வேற ஒருத்தனை தேர்வு செஞ்சுக்கலாம், அவனும் கேட்கல, யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்துடலாம். நபிகள் நாயகம் அப்படியா? யாரை சந்தித்து அவர் பிரச்சாரம் செய்யும் போது கேட்கவில்லையோ மீண்டும் அவர்களையே அடுத்த நாள் மீறி அவங்கள தான் போய் பார்க்கணும். இப்பேற்பட்ட சிரமத்தை சந்தித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு தன்னுடைய உள்ளத்தை வலுப்படுத்தி கொண்டார்கள்? எதன் மூலமாக தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினார்கள்? இந்த குர்ஆன் மூலமாக. குர்ஆன் தான். அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவி ஆயிஷா அண்ணன் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்வு எவ்வாறு இருந்தது என்ற பிற்காலத்து மக்கள் ரசூலுல்லாவை பற்றி அவருடைய மனைவி ஆயிஷா அண்ணிட்ட கேட்குறாங்க. ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்ததா? குர்ஆனாகவே இருந்தது. நம்மால முடியல. ஏன் முடியல தெரியுமா? ஏன்னா குர்ஆனை நம்ம படிக்கல, குர்ஆனை எடுக்கல. குர்ஆனை எந்த காரணத்திற்காக அல்லாஹ் அருளினானோ அந்த காரணத்தை விட்டு மற்ற எல்லா காரணங்களுக்கும் குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கு. குர்ஆன் நம்மள்ட்ட இல்லாமல் இல்லை. பன்னெடும் காலமாக நம்முடைய வீடுகளில் குர்ஆன் இருக்கிறது, மஸ்ஜிதுகளில் குர்ஆன் இருக்கிறது. வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அலமாரிகளில் நிறைந்திருக்கிறது. போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பலர் குர்ஆனை மனனம் செய்திருக்கிறார்கள். போதும் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பலர் குர்ஆனை அன்றாடம் வீட்டில் ஓதவும் செய்கிறார்கள். ஆனாலும் மாற்றம் ஏற்படவில்லையே. ஏன்னா அதை உள்வாங்க வேண்டிய விதத்தில் உள்வாங்கல. ஒரு ஒளின்னு அல்லாஹ் சொல்றானே, அந்த வர்ணனையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? வெளிச்சம் அல்லாஹ் சொல்றான். வெளிச்சத்தை யாராவது பார்க்க முடிகிறதா? வெளிச்சத்தின் மூலமாக உங்களை பார்க்க முடிகிறதா? நீங்க வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? வெளிச்சத்தின் மூலமாக என்ன பார்க்குறீங்களா? வெளிச்சத்தை பார்க்குறீங்களா? வெளிச்சத்தின் மூலமாக இந்த மைக்கை பார்க்குறீங்களா? யாரும் வெளிச்சத்தை பார்க்கல. வெளிச்சத்தின் மூலமாக பொருட்களை பார்க்கிறோம், வெளிச்சத்தின் மூலமாக செயல்களை பார்க்கிறோம், வெளிச்சத்தின் மூலமாக நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அப்போ குர்ஆனை அல்லாஹ் ஒளி வெளிச்சம்னு சொல்றானே, வெளிச்சத்துக்கு வெளிச்சம் தேவையில்லை, வெளிச்சம்தான் மற்றவைகளுக்கு தேவைப்படுகிறது. இரவுல நாமெல்லாம் வெளிச்சமா இருப்பதற்காக எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்புகளை பிடித்திருக்கின்றோம். எவ்வளவு நுணுக்கமாக நம்முடைய அறிவை செயல்படுத்தி இரவையும் பகலாக்கக்கூடிய முயற்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். பல ஊர்களில் இரவா பகலா என்று சந்தேகம் ஏற்படக்கூடிய அளவிற்கு வெளிச்சத்தால் நகரங்கள் மின்னுகிறது. ஏன் இவ்வளோ சிரமப்படணும்? ஏன் இவ்வளோ செலவுகளை சுமந்து கொள்ள வேண்டும்? இரவை உறங்குவதற்காகத்தானே பயன்படுத்த வேண்டும். ஏன் வாழ்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம், உழைப்பதற்காக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஏன்னா
வெளிச்சம் என்பது நமக்கு தேவையான ஒன்று, அது நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்று. இப்போ குர்ஆனுடைய ஒளி நமக்கு எவ்வளவு பயன் தரும். அதே சூரியன் கிளம்பி வந்துடுது, காலையில் சூரியன் உதிச்சு வந்துடுது, நம்ம எத்தனை விளக்குகளை ஏற்படுத்தினோமோ அத்தனையும் பயனற்று போயிடுது, எல்லாமே வேஸ்ட். சூரியன் வந்த பின்னரே யாருக்காவது வெளிச்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுமா? தேவைப்படாது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஒளிக்காக சில செயல்களை நாம் செய்கிறோம். தொழுகிறோம், ஏதோ சிறிய சிறிய தான தர்மங்கள் செய்கிறோம், சில நல்ல பேச்சுக்களை பேசுகிறோம், நல்ல வேலைகளை செய்கிறோம். அதே இந்த குர்ஆனை எடுத்து நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது எப்படி சூரியன் வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒளி வந்த பிறகு ஊரே, பூமியினுடைய மேல்பரப்பே பிரமிப்பான வெளிச்சமாக மாறிவிடும், நம்ம வாழ்க்கையும் அப்படி ஒளி மிகுந்ததாக மாறும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மாறுமா மாறாதா என்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக மாறும். நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி மாறும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் ஜும்மா, ரசூலுல்லாஹ் அதிகமாக ஜும்மா தொழுகைகளின் போது ஜும்மாவினுடைய அந்த 2 ரக்காத்தில் இந்த சூறாவை ஓதக்கூடிய வழக்கமுடையவங்களாக இருந்தாங்க. ஹுவல்லதி பாஸஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும், அவனே எழுத படிக்காத சமுதாயத்தில் இருந்து இந்த தூதரை அனுப்பினான். ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எழுத படிக்க தெரியாத சமுதாயம், அவர்களிலிருந்து ஒரு தூதரை அவன் அனுப்பினான். எதற்காக? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர்களுக்கு அவர் கூறுகிறார். வயுதக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். வயு அல்லிமுஹுமுல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வல் ஹிக்மா, ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளவையும் எழுத படிக்காத சமுதாயத்திலிருந்து வந்த ஒருவர் செய்கிறாரே, அந்த சமுதாயத்தினுடைய நிலை இந்த குர்ஆன் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது? வ இன்கான மின் ஹபுலு லஃபி ஸலாலிம் முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் அந்த சமுதாயம் இருந்தது. தெளிவான வழிகேட்டில் இருந்த சமுதாயம் என்று அல்லாஹ் அழகாக வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு தவறுகளையே வாழ்க்கை முறையாக கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒளிவிளக்காக அனுப்பப்பட்டவர் குர்ஆன் என்னும் வேதத்தை, ஒளியை எடுத்து அந்த மக்களுக்கு ஓதி காண்பித்து, வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து, அந்த மக்களுக்கு ஒரு தூய்மையை ஏற்படுத்தினாரே. அந்த தூய்மை எப்பேற்பட்ட தூய்மையாக இருந்ததுன்னு சொன்னால், இன்றைக்கு கூட அரசியல் ஆர்வலர்கள், இன்றைக்கு கூட கல்வி ஆர்வலர்கள், இன்றைக்கு கூட மனித நாகரிகத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆய்வாளர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும், ரசூலுல்லாஹ் எந்த சமுதாயத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அந்த சமுதாயம் குறித்த தெளிவையும் பெறாமல் எந்த தகவல்களையும் முடிப்பது கிடையாது. மக்கா என்ற நகரம் இன்றைக்கு நமக்கு புனிதமானது, லட்சக்கணக்கான மக்கள் குழுமக்கூடிய நகரம். ஆனால் மக்கா என்ற நகரம் நபிகள் நாயகம் நபி ஆவதற்கு முன்பு உலக வரைபடத்தில் இருப்பதே யாருக்கும் தெரியாத ஒரு நகரம். ஆனால் இன்றைக்கு மக்காவை ஆட்சி செய்த மன்னர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு எந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாக பிரச்சாரம் செய்தார்களோ, நேரடியாக சந்தித்தார்களோ, நேரடியாக விளக்கங்களை கொடுத்தார்களோ, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு தூய்மை அடைந்தது. இணை வைப்பிலிருந்து தூய்மை அடைந்தார்கள், பெண் சிசு கொலைகளிலிருந்து தூய்மை அடைந்தார்கள், பெண்களை போகப் பொருளாக பார்ப்பதிலிருந்து தூய்மை அடைந்தார்கள், மது என்பதிலிருந்து தூய்மை அடைந்தார்கள், கொலை என்ற அருவருப்பான செயல்களை விட்டு தூய்மை அடைந்தார்கள், மூட நம்பிக்கைகள், மொழி ஆதிக்கம், இன ஆதிக்கம், வெறி, இந்த வெறிகளிலிருந்து விலகி வந்தார்கள். பரம்பரையாக சுமந்து வந்த பகைகளை புறம் தள்ளி தூய்மை அடைந்தார்கள். ஏழைகளை அரவணைக்கக்கூடியவர்களாக ஆனார்கள், அனாதைகளை பொறுப்பேற்கக்கூடியவர்களாக ஆனார்கள், பெண்களுக்குரிய உரிமைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆனார்கள், உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சட்ட மேதைகளாக அவர்கள் மாறினார்கள் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு அபரிவிதமாக இருந்தது என்று சொன்னால், வரலாறு எடுத்து, நான் வாயில சொன்ன பத்தாது, வரலாறு எடுத்து படிச்சு பாரு. அல்லாஹ் ரசூலுல்லாவை பற்றி சொல்லி காட்டுகிறான். இன்ஜீலில் ரசூலுல்லாவுக்கு ஒரு உதாரணம் குறித்து அல்லாஹ் சொல்லியிருந்தான். இன்ஜீல் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கையில் வச்சுக்கிறாங்களா பைபிள், அது இல்லை. ரசூலுல்லாவுக்கு முந்தி அல்லாஹ் இறக்கிய உண்மையான இன்ஜீல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கஸரின், இந்த முஸ்லீம்களுக்கு என்ன உதாரணம்னா அது ஒரு குருத்து.
அஹ்ரஜ ஷத்அஹு ஃபஆதரஹு ஃபஸ்தகலத ஃபஸ்தவா அலா சூகிஹி யூஜிபுஸ் ஸுர்ரா அலியகீஸ பிஹிமுல் குஃபார். ஒரு நீண்ட வர்ணனை. ஒரு குருத்து அது வெளிப்பட்டு தன்னுடைய தண்டின் மீது நிலையாக நின்று மறுப்போர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்துவதற்காக முஸ்லிம்களுக்கு மகசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய உதாரணத்தை தான் இஞ்சிலிலே நாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். உங்களை பற்றி இஞ்சிலிலே இப்படித்தான் நாம் வர்ணித்திருந்தோம். ஈசா நபி என்ன சொன்னாங்க? முசத்திகல் லிமா பைன எதைய மின தௌராத், நான் தௌராத் இதற்கு முன்பு போன தௌராத் அதை உண்மைப்படுத்தக்கூடியவனா வந்திருக்கிற, எனக்கு பிறகு அகமது என்ற பெயருடைய ஒருவர் வருவார், அவரை குறித்து நற்செய்தி சொல்லக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ஈசா நபி அந்த மக்களுக்கு சொல்லும்போது எனக்கு பிறகு தூதர் வருவார், அவர் தனியாக தோன்றுவார், தனியாக வருவார், ஆனால் அவர் முடியும் போது அது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு காட்சி தரக்கூடிய மக்கள் வெள்ளமாக அது இருக்கும். இசாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வராய் தன்னாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. இந்த தீனில், இந்த மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழையும் போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா, அல்லாஹ்வை போற்றி புகழ்வீராக, பாவ மன்னிப்பு தேடுவீராக என்று அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு ஒரு அழகிய ஒரு வாக்குறுதி தந்திருந்தான். ரசூலுல்லா கடைசி கட்டங்களில் அறிவித்த ஹதீஸ்களில் நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லா சொல்கிறார், அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுங்கள், நான் ஒரு நாளைக்கு 70 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன், ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அவருக்கு சொன்ன வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றினானே. அந்த நிறைவேற்றிய அந்த நிலையை ரசூலுல்லா எவ்வளவு பூரிப்பு அடைந்தார்கள் என்று சொன்னால், அந்த பூரிப்பை வெளிப்படுத்துவதற்கு தங்களை இன்னும் அடக்கப்படுத்தி கொண்டு இன்னும் படிவான அடியாராக மாற்றிக்கொள்ளவே பயன்படுத்தினார். நீங்கள் 4 பேர் நம்ம குரானை ஹதீஸை அறிந்து விட்டோமே என்றால், அல்லாஹை புரிந்து விட்டோமே என்றால் சட்டையை தூக்கி கொண்டு அலைகிறோம். சமுதாயம் அப்படி இல்லை. சமுதாயம் அப்படி இன்றைக்கி இல்லை. நாம் சந்தோஷப்படுற மாதிரி சமுதாயம் இல்லை. சந்தோஷப்படக்கூடிய நிலை நமக்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக குரானை தவற விட்டோமே என்றால், குரானை நாம் கை கழுவினோமே என்றால் அல்லாஹும் நம்மை கை கழுவி விடுவான். குரான் தான் நமக்கு ஒளி விளக்கு, அதுதான் நமக்கு ஒரு ஒளியை, வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. எந்த காரணம் கொண்டும் குரானை கைவிட்ட விட வேண்டாம். குரானை உள்வாங்க வேண்டிய விதத்தில் உள்வாங்குவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவான்.